இன்னைக்கான எபிசோடு முழுவதுமே விஜய் மல்லியோட எபிசோடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதால முழுக்க முழுக்க அவங்கள மையப்படுத்தியே கதையை கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா விஜய் மல்லி ரெண்டு பேருமே அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஆசைகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க. மல்லியுமே கையை பிடிச்சிட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் விஜய் மல்லியோட கையை விடுறதாவே இல்லை. ரெஸ்டாரண்ட் போகிற வரைக்கும் அவங்க கையை பிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ விஜயுமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ சும்மா வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன சொல்ல வேண்டாம், வாடா போடான்னு சொல்லு, அப்போ தான் உரிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிங்க நான் சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டலில் வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் கேட்குறதா இல்லை, திரும்ப திரும்ப கேட்கவுமே இப்போ மல்லிக்கு கோவம் வந்துடுது. அவங்களுமே அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்குற, ஒரு ஹோட்டலில் வந்து இப்படியெல்லாம் பண்ணலாமா, வாடா போடா அப்படிங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா இப்போ விஜயை பார்த்து சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி என்னை பார்த்து வாடா போடான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி விஜய் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் இப்போ தீபன் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு அங்கே அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி அவங்க ரெண்டு பேருக்குமே ஆனிவர்சரி அப்படிங்கிறதால அந்த கேக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு தீபன் ஊட்டி விட போகிறாங்க. சரியான நேரத்தில் தீபிகா வந்து அதை தட்டி விட்டுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போ விஜய் மல்லி தெரியவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்திருக்கு, இதில் எங்கள் கேஸை வேற உங்களை இழுத்து விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவே நான் நிறைய கேஸ் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலை தான் இந்த தீபிகா அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்ப வர வழியில் கீழே போட்டுடுறாங்க. அந்த தீபனுமே பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதால ரெண்டு பேருமே நடு ரோட்டில் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானே குழந்தைய கொண்டு வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தீபன் குழந்தைய வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த தீபிகா தீபன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க. இந்த தீபிகா தீபன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த ஈகோ இஷ்யூனால அந்த குழந்தை தான் பாவம் அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா கூட கூட கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.